ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மெடிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீமம் உபாஸ்மகே. வழக்கம். விருச்சிகத்திலே சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஜாதகன் நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, உடம்பு சற்று பருத்த உடம்பாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. முழங்கால்கள் சிறிது பெரிதாக காணப்படக்கூடிய அளவுகளிலே இருக்கும். யாருக்கும் பயப்படாமல் இருப்பான். ஏனென்றால் மறைமுகமான நல்லவையோ தீயவையோ அதற்கேற்றது போல செயல்களை செய்திடுவான். ஒன்றும் தெரியாமல் இருந்துடுவான். எல்லாமே பண்ணுவான், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆபத்தான பறவைகளையும் மிருகங்களையும் வேட்டையாடுவதிலே இந்த ஜாதகன் வல்லவனாக இருப்பான். அதே போல் ஒன்றும் தெரியாமல் இருந்துடுவான். அகன்ற விழிகளையும் விசாலமான மார்பகத்தையும் பெற்றவனாக இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? ஜாதகன் கம்பீரமான தோற்றத்துடனும் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு ஏதாவது ஒரு நோய் கூடவே பயணித்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த ஜாதகன் அவஸ்தைப்படுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. கண்டீர் சந்திர பகவான் விருச்சிகத்தின் பலன்கள். கருதுங்கால் திரண்ட முழங்கால் உடையவன் கொண்டாடும் வாலிபத்தில் பிதாவை இழந்திடுவான். கொடைய சேட்டையை அச்சம் கொள்வான் நோயாளன். செண்டாடும் செங்கை மன்னர் பூசிதன் ஆயிடுவான். செனங்கள் அறியாத ஒழித்து செய்குவான் பாவத்தை. மீண்டாடும் பச்சை மிருகம் பிடிக்கும் கையன் விழிமறியும் கையன் விழிமார்பும் பருத்திருக்கும் என பலன்கள் கூறே. இப்படி இந்த பாடல் வழியிலே மிக தெளிவாக விருச்சிகத்திலே சந்திரன் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமது முன்னோர்கள் நமக்கு மிக எளிதாக கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.